குளிக்கிற வெயில் என்னடா பண்ணுறான்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 மேல் ஃபைட்டரை காப்பாற்றுறதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறேன். அக்வேரியம் ஷாப் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 மேல் ஃபைட்டர் 2மே சாகிற நிலைமையில் இருந்தது. என்னண்ணா இது இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால், ஆமாம் தம்பி, ரெக்கையெல்லாம் பிஞ்சு போச்சு, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, இது இன்னும் இப்படியே விட்டால் செத்துரும். சரி நான் சாப்பாடு போட வேண்டியதுன்னு கேட்டேன். அது அப்படியே தான் தம்பி, இதெல்லாம் லாஸ்ட் கணக்கில் தான் போகும் அப்படின்னு. சரி எவ்வளோ அண்ணன் தருவீங்க கேட்டால், ஒன்று 30 ரூபா அப்படின்னாரு. சரி 2மே நானே எடுத்துக்கிறேன்னு கொண்டு வந்தேன். பார்த்தா 2மே டம்போயர் நல்லா தான் இருந்துச்சு. சரி இதுக்கு ஒரு வீடு செஞ்சு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மணலில் ஜலிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைட்ரு அடிப்பட்ட நிலைமையில் காப்பாற்றிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மணலை நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துடும். இது நமக்கு தேவையில்லை, இதை கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கிடச்சது எக்ஸ்ட்ரா தான் இந்த கிரேவல்ஸ் மாதிரி இருக்குது. இதை நல்லா தண்ணியில் 2-3 வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே போயிடும். அதை இந்த மாதிரி போட்டிங்கன்னா கீழே செடிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் போட்டேன், பையன் பயந்துகிட்டே உள்ளே இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன், இந்த வீடு பிடிச்சி போய் ஹாப்பி ஆகிட்டான். இது ஒர்த்தா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.